ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்டிர பாஷா விஷாரத் பூர்வாத் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் பிரதம் பத்ரில் விஷாரத் பூர்வாத் பாட்டிய புஸ்தக் கத்ய, அதில் ஏகலைவ்ய 9th லெசன் அதனுடைய சாராஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். पठित पुस्तक के आधार पर ஏகலைவ்ய பாட்டு கா சாராंश लिखिए. இதனுடைய சாராंश எழுதுங்கன்னு சொல்றாங்க. இது எழுதினவர் யார் அப்படின்னா ராம் நரேஷ் त्रिपाठी. लेखक परिचय. एकलव्य नामक एकांकी श्री राम नरेश त्रिपाठी का एकांकी है. ओकेवा. आप छायावादी युग के महाकवि हैं. அவர் வந்து छायावादी युग, ஒவ்வொரு யுகம் இருக்கு இல்லையா, छायावाद प्रगतिवाद அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி छायावाद அந்த யுகத்தினுடைய கவிஞராக இருந்தார். அப்படிப்பட்ட கவிதைகளை படைக்கக்கூடிய கவிஞர்கள் வரிசையில் இவர் இருந்தார். உன்ஹோனே தேஷ் பக்தி கி கவிதாயே பி லிக்கி ஹை. அவர் வந்து நாட்டுப்பற்றுடைய கவிதைகளையும் भी लिखी हैं எழுதினார். आपने उपन्यास नाटक आलोचना बालोपयोगी किताबें भी लिखी हैं. அவர் வந்து உபன்யாச நாடகங்கள் இந்த மாதிரி அவருடைய படைப்புகள் அதை சார்ந்து இருந்தது அப்படின்றாங்க. லேக் பரிச்சயம். யஹ் ஏகலைவ்ய கி பிரதிபா கி கஹானி ஹை. இது ஏகலைவ் அப்படின்ற மகாபாரதத்தில் வந்து ஏகலைவன் அப்படின்றவங்க வந்து அவங்களும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். ஓகேவா. ஸோ ஏகலைவன் அப்படிங்களுடைய அந்த திறமையும் அவர்களை பற்றின அந்த கதை தான் இது. ஆச்சாரிய துரோணுக்கு கம்சோரி கி கஹானி ஹை. இது ஆச்சாரிய துரோணர் இருக்காரையா, துரோணாச்சாரியர், அவருடைய ஒரு வீக்னஸ். ஓகேவா, அதை பற்றின ஒரு கதை. மாணவோங்கோ மகா சீக் தேனே வாலி கஹானி ஹை. மனிதர்களுக்கு மிகப்பெரிய சீக் தேனே வாலி, மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கதையும் ஆகும். ஹிரண்ய தனு கி உதாசி. ஹிரண்ய தனு அப்படின்றவனுடைய அந்த கவலை. ஓகேவா, அதை பற்றி சொல்கிறாங்க. பீலோங்கா ராஜா ஹிரண்ய தனு உதாஸ் பைட்டே தே. பீல் அப்படின்னா காட்டுவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ராஜாவான ஹிரண்ய தனுவை வந்து ரொம்ப ஃபீலிங்கோட பைட்டே தே உட்கார்ந்துருக்கான். தபு உன்கா பேட்டா ஏகலைவ்ய வஹா ஆத்தாகை. அப்போது அவனுடைய மகனான ஏகலைவ்ய, இந்த ஹிரண்ய தனுவினுடைய மகன் தான் வந்து ஏகலைவ்ய, அவன் வந்து வஹா ஆத்தாகை அங்கே வர்றான். உன்சே உதாசிகா காரன் பூச்தாகை. அவன் வந்து கேட்குறான், உன்சே உதாசிகா காரன். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், என்னன்னா ஏன் இப்படி வந்து ஃபீலிங்காக கவலையோட உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. பூச்தாகை. ஹிரண்ய தனு கஹ்தே ஹை கி பேட்டா தும் தீர் சலானா सीखोगे तो भीलों के राज्य का निर्वाह कर सकोगे. ஸோ ஹிரண்ய தனு வந்து சொல்கிறான் என்னன்னா, பேட்டா மகனே, தும் தீர் சலானா, நீ வந்து அம்பு எய்வதற்கு கற்றுக்கொள்ள, வில் அம்பு இருக்கு இல்லையா, அது எய்வதற்கு கற்றுக்கொண்ட அப்படின்னா தான் தோ பீலோங்கே ராஜ்ய, இந்த காட்டுவாசியத்தினுடைய இந்த ராஜ்யத்தை வந்து உன்னால் நிர்வாகம் செய்ய முடியும். சகோகே. மகர் தீர் சலானா சிக்கானே வாலே அச்சே குரு திகாயி நஹி படுத்தே. ஆனால் வந்து இந்த மாதிரி அம்பு எய்வதற்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அச்சே குரு, நல்ல ஒரு குரு அப்படின்றது வந்து தெரியலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். இஸ்லியே மே உதாஸ் ஹூ, அதனால தான் வந்து நான் ஃபீலிங்கோட இருக்கேன், கவலையாக இருக்கேன். ஏகலைவிகா விஸ்வாஸ். ஸோ இப்போ ஏகலைவனுடைய நம்பிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, அவன் வந்து தன்னுடைய நம்பிக்கையை சொல்கிறான். ஏகலைவ்யா அப்னே பிதாசே கெஹ்தா ஹை கி மை குரு துரோண் சே தீர் சலானா சீக்குங்கா. அதாவது அவன் வந்து என்ன சொல்கிறான், அப்படியே பித்தாசி, தன்னுடைய அப்பா கிட்ட நான் வந்து குரு துரோணாச்சாரியர் வந்து வில் அம்பு கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா, யாருக்கு, எல்லாருக்குமே, அவங்க பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்குமே அந்த கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் நான் கற்றுக்கிறேன், சீக்குங்கா கற்றுக்கிறேன். ஹம் பீல் ஹை, நாம் வந்து காட்டுவாசிகள் தான். வே பிராமண ஹை, அவங்க வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள். லேக்கி நானா வே மகா குரு ஹை, அவர் வந்து மிகப்பெரிய குரு. மகா வித்வான், மிகப்பெரிய வித்வான், குரு, கலைகளில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறான். வே ஜாதி பேத் மானே வாலே நஹி ஹை, அவன் சொல்கிறான் அவர் வந்து ஜாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் நம்புறான். பட் அங்கே என்ன போய் நடக்க போகுது அப்படின்னா, அது வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். சபுக்கோ சமான் மானே வாலே ஹை, எல்லாரையும் வந்து சமமாக பார்க்கக்கூடியவர். வே முஜே நிராஷ் நஹி கரேங்க, அவர் வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார், வேண்டான்னு சொல்ல மாட்டாரு அப்படின்றாங்க. நிராஷ் நஹி கரேங்கே ஜரூர் முஜே தனுர்வித்யா சிக்காயேங்கே, நான் வந்து சீக்கிரமாக தனுர்வித்யா கற்றுக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நம்ம விஷாரத் பூர்வா அதில் வந்து அந்த நியூ சிலபஸ் புக் மாறினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே மேக்ஸிமம் எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமும் வந்து விஷாரத் பூர்வாத் அப்படின்னாலும் எல்லா லெவல் ஆகட்டும், விஷாரத் பூர்வாத், பிரவீன், பிரவேஷிகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் புக்கு சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை நார்மலாகவே கூட எப்படின்னா அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது, கொஷின் பேப்பர்ஸ் எப்படி வரும், என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம். அது போக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு ஜென்ரல் டவுட்ஸ் வருது அப்படின்னாலும் அதற்கும் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகேவா? சபா எக்ஸாம்ஸ், ஜென்ரல் டவுட்ஸு, கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்குது. அதுலேயும் இருக்குது. அண்ட் தென் மற்ற எல்லா லெசனுக்குமே இப்போ நம்மளுடைய விஷாரத் பூர்வாதினுடைய கத்திய, நிர்மலா, கஹானி, நவீன் ஹிந்தி, வியாக்கரன், நிபந்த் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேவா? விவகாரிக் ஹிந்தி எல்லாத்துக்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டு, எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போது துரோணுக்கா உத்தர். இப்போ ஏக்கலைவன் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் இல்லையா? இப்போ துரோணரினுடைய ஆன்சர் என்னவாக இருக்குது? ஏக்கலைவிய குரு துரோணு சே மில்தாகை. ஸோ இப்போ ஏக்கலைவி வந்து துரோணாச்சாரியரை வந்து மீட் பண்ணுறான். வஹ் அப்னா பரிச்சய தேக்கர் உன்சே பிரார்த்தனா கர்த்தாகை கிருப்பையா முஜே தீர் சலானா சிகாயி. அவன் வந்து தன்னை பற்றி பரிச்சய தேக்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உன்சே பிரார்த்தனா கர்த்தா அவன்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறான். வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கிருப்பையா முஜே தீர் சலானா, நீங்கள் வந்து தயவு செய்து எனக்கு வில்லம்பு எய்வதற்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மகர் வே கெஹ்தே ஹே கி மை மாத்திரு ராஜ்குமாரோங்கோ சிக்காத்தாகும். ஆனால் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நான் வெறும் ராஜகுமாரர்கள், அரச குலத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தும் யஹா சே சலே ஜாவோ, நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாரு. இதே தான் வந்து கர்ணனுக்கும் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ துரோணாச்சாரியர் வந்து அந்த மாதிரி தான். ஆனால் அவன் எவ்வளோ விஸ்வாஸ் நம்பிக்கையோடு வந்தான் இல்லையா? ஸோ ஆனால் வந்து துரோணரினுடைய ஆன்சர் இப்படி தான் இருக்குது. நாரதுக்கா மார்கதர்ஷன், நாரதர் அவர்கள் வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஏக்கலைவே உதாஸ் ஹோக்கர் லவுட்டாகே. ஸோ அவன் வந்து ரொம்ப ஃபீலிங்கோட, ஏன்னா வந்து இவ்வளோ நம்பி வந்தமே சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உதாஸ் ஹோக்கர் கவலையோட திரும்புகிறான். ராஸ்தேமே வஹு நாரத் ஜீகோ தேக்கர் பிரணாம் கர்த்தாகை. வர வழியில் வந்து நாரதரை வந்து பார்க்குறான். அப்போ வந்து பிரணாம் கர்த்தா, வணக்கம் சொல்லி அவரை பார்க்குறான். பாத் ஜான்கர் நாரத்ஜி ஏக்கலைவே சே கெஹ்தே ஹை கி அபியாஸ் ஹி குரு ஹை. அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு நாரதர் அவர்கள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அபியாஸ் ஹி குரு, பயிற்சி தான் வந்து உண்மையான குரு. ஸோ அப்போ வந்து நீ பயிற்சி நல்ல முறையில் செய்ய அப்படின்றதுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாரு. தும் துரோணுகி மூர்த்தி பனாக்கர் உன்சே சாம்னே அபியாஸ் கரோ. நீ வந்து துரோணாச்சாரியனுடைய சிலையை மாதிரி வடிவமைச்சு அதுக்கு முன்னாடி வந்து உஸ்கே சாம்னே, அதன் முன்னாடி நீ வந்து அபியாஸ் கரோ, அதற்கு முன்னாடி நீ பயிற்சிகளை மேற்கொள்ளு. தும் தனுர் வித்யா சீக் லோகே, நீ வந்து தனுர் வித்யாவை கற்றுக்கொள்வாய். ஏகலைவிய வைசேகி கர்க்கே தனுர் வித்யாமை குஷல் ஹோ ஜாத்தாக. ஏகலைவனையும் அதே போல சொன்னது போல அந்த தனுர் வித்யால அந்த ஒரு சிலை மாதிரி வடிவமைச்சு அதுக்கு முன்னாடி இருந்து கற்றுக்கிட்டு ரொம்ப குஷல் ஹோ ஜாத்தாக, திறமை பெற்றவனாக ஆனான். பாண்டவோங்கா பை. இப்போ பாண்டவர்கள் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஏக்கு தின் பாண்டவ் வன்மே ஏக்கலைவேக்கோ தேக்தேகே. ஒரு நாள் வந்து பாண்டவர்கள் ஏக்கலைவனை மீட் பண்ணுறாங்க வனத்தில். அவன் அங்கே தான் இருக்கான் இல்லையா? உஸ்கோ கூபி சே தீர் சலானே தேக்குக்கர் ஆச்சரிய சக்கித் ஹோத்தேகே. அவங்க வந்து அவன் அந்த அளவுக்கு ஏக்கலைவே நல்லா தீர் சலானே, அம்பு வில்லம்பு ஏறதை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சக்கித் ஹோத்தேகே. வே குரு துரோணுக்கோ யஹ் சமாச்சார் தேத்தேகே. அவங்க வந்து துரோணாச்சாரியர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க, கன்வே பண்றாங்க. ஆப் மேரே குரு. இப்போ வந்து ஆப் மேரே குரு, நீங்கள் தான் என்னுடைய குரு அப்படின்றத வந்து இப்போ யார் வந்து சொல்கிறாங்க? பாண்டவங்கோ சாத் லேக்கர் குரு துரோணு ஏக்கலைவசே மில்தேகே. பாண்டவர்களோட சேர்ந்து குரு துரோணாச்சாரியார் வந்து ஏக்கலைவனை மில்தேகே மீட் பண்ணுறாரு. வே ஏக்கலைவசே உஸ்கே குரு கா நாம் பூச்தேகே. அவன் ஏக்கலைவன்ட்ட வந்து கேட்குறாங்க துரோணாச்சாரியார், உஸ்கே குரு கா நாம், உன்னுடைய குரு யாரு, நான் இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுறியே, அப்போ உன்னுடைய குரு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்பர் ஏக்கலைவிய உன்கி மூர்த்தி திகாத்தாகை. ஸோ அப்போது ஏக்கலைவன் வந்து உன்கி மூர்த்தி, யாருடைய மூர்த்தி, மூர்த்தினா என்ன, சிலை, யாருடைய சிலை,
துரோணாச்சாரியுடைய சிலையை காமிக்கிறான் இல்லையா, அவர் கெஹ்தா ஹை கி ஆப் ஹி மேரே குரு ஹை, நீங்க தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி, மானசீக குரு நீங்க தான் அப்படின்றத அவன் சொல்றான். அப்போ குரு தட்சிணா, இப்போ குரு தட்சிணாக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, கத்தும் கொடுக்கல. ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய மாணவர்கள் மட்டும்தான், அர்ஜுனன் மட்டும்தான் எப்பவுமே அவருக்கு பெரிய இதாக இருப்பார். ஸோ அதனால கர்ணன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கர்ணன் வந்து எந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணார், கர்ணனுக்கு ஆப்போசிட்டாக தன்னுடைய மாணவர்களுக்கு எதிராக ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ அது போல் வந்து இப்போது ஏகலைவனை நினச்சி ஃபஸ்ட்டு ஏகலைவன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கர்ணன். ஓகேவா. அர்ஜுன் துரோணுக்கா பிரிய சிஷ்யதா, அர்ஜுனன் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, துரோணாச்சாரியனுடைய ரொம்பவும் பிரித்தமான சிஷ்யன். துரோண அர்ஜுன் கோ துனியா கா மகா தனுர்தர் பனாத்தா சாகத்தே தே, துரோணாச்சாரியர் வந்து அர்ஜுனனை வந்து துனியா கா மகா, உலகத்திலேயே மிகவும் ஒரு புகழ்பெற்ற நல்ல ஒரு திறமையான, அவன்தான் பெஸ்ட்டு அப்படின்றதுல வந்து வில்வித்தையில பெஸ்டானவனா உருவாக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. வே மான்தே தேக்கி ஆகே चलकर एकलव्य अर्जुन की राह में कांटा பனேகா. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ வந்து பார்த்தா அவன் ஏகலைவன் வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணான், அப்போ அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுடைய வழியில் ஏகலைவியா அர்ஜுன் கி ராக், அர்ஜுனுடைய வழியில் இவன் குறுக்கீடாக இருப்பான் அப்படின்னு, தடைக்கல்லாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா. ஏன்னா அவனை விட இவன் பெஸ்ட்டாக பண்ணான், அப்போ நம்மளுடைய மாணவன் ஆனால் அர்ஜுனன் வந்து கீழே இதாயிருவான் இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. வே ஏகலைவகோ தீர் சலானேமே अक्षम बनाना चाहते थे, इसलिए द्रोण एकलव्य से गुरु दक्षिणा में उसके தஹினே ஹாத் கா அங்கூட்டா மாங்தேஹே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அவன் வந்து இந்த மாதிரி சிறப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாரு. தன்னுடைய மாணவன் தான் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக, நான் தானே உன்னுடைய குருன்னு சொல்கிறேன். சரி நீ குரு தட்சிணை என்ன பண்ணுற அப்படின்னா, உன்னுடைய இடது விரல், கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல் தான் நம்மளுடைய அந்த வில் எய்வதற்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அந்த கட்டை விரலை வந்து நீ கொடுத்துரு, தட்சிணையா குரு தட்சிணையா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா. இஸ் பர் ஏகலைவ்ய பேஹிச்சக் அப்னா அங்கூட்டா காண்ட்கர் குரு துரோணுக்கோ தேதா ஹை. ஸோ ஏகலைவன் என்ன பண்ணுறான்னா, எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் தன்னுடைய குரு தட்சிணையாக தன்னுடைய கட்டை விரலை அவன் கொடுத்துட்டான். ஓகேவா. ஸோ இதே போல தான் வந்து அடுத்து கர்ணனுக்கும் இதே மாதிரி தான் வந்து துரோணாச்சாரியர் பண்ணுவார். தன்னுடைய மாணவன் அர்ஜுனனை விட அவன் வந்து சிறப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து விசேஷதா. இப்போது இந்த லெசனினுடைய சாரான்ஷ் இப்போ நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் விஷாரத் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது போல் எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோடெல்லாம் இருக்குது. ஓகேவா. எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம சேனல் நேம் போட்டு பிளேலிஸ்ட் உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ, இப்போ நிர்மலா அப்படின்னு போட்டு டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா. ஓகே, இப்போ ஃபைனல் விசேஷதா. துனியாமே ஜாதி பேது பல்தாகை, இந்த உலகத்தில் ஜாதி மத பேதம் இதெல்லாம் வந்து ஆதியிலிருந்தே அது அப்படியே வந்துருச்சு இல்லையா. ஹர் மனுஷியமே ஈஸ்ரியா பல்தீகை, எல்லா மனிதர்களிடமே பொறாமை குணம் அப்படின்ற ஈஸ்ரியா, அந்த பொறாமை குணம் அப்படின்றது இருக்கு. யஹ் ஆஜ்கல் கி பாத் நஹி ஹை, யஹ் புராணி சமஸ்யாக, இது இப்போ நடக்கிறது இல்லை, எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. புராணி சமஸ்யா, பழங்காலத்துல இருந்தே இது வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாகத்தான் இருக்கு. யஹ் கபி நஹின் சூட்டேகே, இது இப்போவும் வந்து அப்படியே தான் இருக்குது, அதை ஒன்றுமே பண்ண முடியல. அதை இப்போ வரைக்கும் அந்த ஜாதி மத பேதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு லெசன்ஸ் படிச்சுட்ருக்கீங்க, ஓரளவுக்கு வந்து எல்லாமே படிச்சிருக்கீங்களா, இல்லை வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. பாய்.